இந்திய தலைமை நீதிபதி B.R. கவாய் மீதான காலணி வீச்சுக்கு பிரதமர் மோடி கடிந்துரை. நீதியரசர் காட்டிய அமைதி அவரது அர்ப்பணிப்பையும் உறுதியையும் வெளிப்படுத்துவதாக பெருமிதம். தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் நீதித்துறையின் கண்ணியம், அரசியலமைப்பின் உணர்வு மீதான தாக்குதல். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சாடல். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான காலணி வீச்சு சனாதன ஆட்சியால் வந்த தைரியம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கடிந்துரை. 2026 தேர்தலில் தமிழ்நாடு தப்பி பிழைத்தால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என திட்டவட்டம். கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வினா. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றச்சாட்டு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலையில் பால் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி. சொன்னீங்களே செஞ்சீங்களா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடல். வெற்று விளம்பர விழாக்களை நடத்தும் பணத்தை கொண்டு மாணவர்களுக்கு பால் வழங்கியிருக்கலாமே எனவும் கடிந்துரை. தவேக கட்சி தொண்டர்களை கொண்ட பாதுகாப்பு படை. கரூர் உயிரிழப்பு எதிரொலியாக தொண்டர் பாதுகாப்பு படை உருவாக்க விஜய் திட்டம். புதிய 2ஆம் கட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க விஜய் முனைப்பு காட்டுவதாகவும் தகவல். பாகிஸ்தான் இனப்படுகொலையை நடத்தி வருகிறது. சொந்த மக்களையே குண்டு வீசி கொன்றுவிட்டு பொய் பரப்புரை செய்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக ஐநாவில் இந்தியா விளாசல். பாகிஸ்தானின் பொய் பரப்புரையை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சாடல்.